ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு இந்த சித்திரை மாதம் சுமாரான மாதம் தான் சொல்லியாகும். ஏன்னா ஜென்ம சனி ராசியிலேயே புதனும் இருக்கு, நீசம் பெற்று அர்த்தாஷ்டம குரு இருக்காரு. உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய இடத்துல 6ல் உள்ள கேது மட்டும்தான் இருக்கு. ஸோ 2ல் உள்ள சுக்கிரனும் உங்களுக்கு கெடுதல் ஒன்று பண்ணக்கூடிய கிரகமாக தான் இருக்கு. ஆனால் இத்தனை இருந்தாலும் இந்த 4ல் உள்ள குருவோட பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் விரயத்தில் உள்ள ராகு மேலே விழுறதுனால தேவையான நேரத்தில் தேவையான பணங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். உத்தியோக ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர் பாதுகாக்கப்படுவாங்க. ஆனாலும் சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மூத்த அதிகாரிகளை நம்பி பல விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறதும் நல்லது. இதெல்லாம் உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியை காண்றதுக்கான வழிகள். அதே சமயம் அலுவலகத்தில் நீங்கள் கடனை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன்கள் கிடைக்கிற மாதமாகும். அல்லது வெளியில் நீங்கள் ஒரு சில கடன்களை எதிர்பார்த்தீங்கன்னா அதை கிடைக்கிறதுக்கான மாதமும் இது இருக்கும். வீட்டுக்கான மராமத்து பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிட்டும். அது ஒரு செலவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகன செலவுகள் ஏற்படலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க சற்று எச்சரிக்கையை கடைபிடிக்கிற நேரம் தான் இது. அப்படின்னாலும் மாதத்துடைய முற்பகுதியில் கொஞ்சம் போராட்டமும் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுக்கு யோகமும் கிடைக்கும். ஆடை ஆபரண தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஹோட்டல்ஸ், பூ சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, திருமணம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் யோகம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஐடி, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்டவங்க மாத இறுதியில் ஆதாயம் காணலாம். குடும்பத்துல அமைதி குறைந்துதான் காணப்படும். குறிப்பா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ரொம்ப பாதிக்கப்படும்னு சொல்லலாம். அதை நீங்க சமநிலைப்படுத்துறதுக்கு நீங்க பக்குவத்தோட நடக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை விடாம இருக்கிறது கணவன் மனைவி 2 பேருக்குமே நல்லது. குடும்பத்துல உள்ள குழப்பங்களால குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்றத கருத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதத்தை எளிதாக கடந்து போக முடியும். ஏன்னா மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது மீன ராசிக்கு மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கு. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறதே நல்லது. குழந்தைங்களுடைய கல்வி, தேக ஆரோக்கியம் 2த்துலையுமே கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகள், வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையருடைய உடல்நிலையில கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஆதாயமும், வெளிநாட்டில இருந்து ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு. இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனை எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர், சோமங்கலம் சோமநாதேஸ்வரர், திருப்போரூர் முருகன்